பழைய சாதம் வீட்டில் மீந்து போனாலே மனசு திக்கு திக்குன்னு இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுறது, வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்ட்டு அப்போ யூடியூப் தான் இருக்கே, அதில் போய் ரெசிபி பார்ப்போம்னு பார்த்ததுக்கு இந்த ரெசிபி என் கடையில் சரி பார்த்து ரெசிபியை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நானும் மிக்ஸி ஜார் எடுத்து பழைய சாப்பாடு போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அது கூடயே ரவையும் அரிசி மாவும் போட்டுட்டு அதனால பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி பதம் வந்த உடனே நீங்கள் அதை மிக்சியிலேருந்து அரைக்கிறத எடுத்துடலாம். செம்மையாக தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன். இந்த தோசை மாவை நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். பார்க்குறதுக்கே நிஜமாக கடையில் வாங்கின மாதிரி இருக்குது. டேஸ்ட் தான் எப்படி வரும்னு தெரியல. சரி இதை எதுக்கு வெறுமா ஊற்றுவாமே, நானும் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வெங்காயம் போட்டு நல்லா அப்படியே ஊத்தாப்பா மாதிரி ஊற்றலாம் பார்த்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜீரணத்துக்கு கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊத்தாப்பா மாதிரி நடுவில் ஒரு குட்டியாக ரவுண்டு இல்லாமல் பெரிய ரவுண்டு இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு ரவுண்டு ஊற்றி விட்டாச்சு. இந்த ரெசிபி எப்படி வெந்து வரும்னு பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக திருப்பி போட்டு எடுத்து என் தங்கச்சி பார்த்திங்கன்னா பிளேட்டில் டிசைன் பண்ணிட்டு இருந்தா. ஏதோ பார்க்க காமெடியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு செம்மையாச்சு.